ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Kinemaster ஆப்பில் எப்படி எடிட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி மறைஞ்சு போகிறது நம்ம எடிட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட். ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க வீடியோ எடுத்து நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஆடியோ வந்து குறைச்சிடுவேன். காரணம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பேக்கில் நாய்ஸ் வரும். ஸோ அதுக்காக தான் ஆடியோ நான் மியூட்டில் வச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா ஒரு டவுலை வச்சு அதை வச்சு தான் மேஜிக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தேவையில்லாத போர்ஷனை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் தேவையில்லாத போர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அதையும் நம்ம இப்படி ட்ரிம் பண்ணிக்கணும். ட்ரிம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக அந்த வீடியோ எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த டவுலை தூக்கி போட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே நிற்பேன். ஸோ அது வரைக்கும் வீடியோ போதும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா தேவையில்லாத போர்ஷன் அகைன் அந்த சிஸ்டர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணால் போதும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரிம் டு ரைட் இதை கிளிக் பண்ணால் போதும், ட்ரிம் ஆகிடும். இந்த போர்ஷனை வச்சு தான் நம்ம இப்போ எடிட்டிங் பண்ண போகிறோம். அகைன் வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா டவல் முக்கியம். இந்த ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவல் வச்சும் பண்ணலாம், இல்லைனா பெட்ஷீட்டை வச்சு பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பாக்ஸை வச்சு கூட பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பாக்ஸை வச்சு பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போர்ஷன். இதை தான் நம்ம இப்போது எப்படி ஹைடு பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அதேமாதிரி எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு இடம் நீங்கள் சூஸ் பண்ணணும். எந்த இடத்துல வந்து உங்கள் கால் தெரியுதோ அங்கேருந்து நீங்கள் இந்த மீடியாவில் போயிட்டு ஒரு இமேஜை நீங்கள் டம்மியாக செட் பண்ணி வைக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இமேஜை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு லேயர் பற்றி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா Kinemaster ஆப்பில் பார்த்தீங்கன்னா லேயருக்காக நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் போய்ட்டு அந்த ஒயிட் கலர் இமேஜை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டவுல் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்க போகிறேன். இந்த வாட்டி கரெக்டாக இப்போ சைஸ் பண்ணிக்கிட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் நான் பாட்டமில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாட்டமில் வச்சுருக்கேன். நம்ம டவல் எவ்வளோ ஹைட்டு தூக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது மேலே நம்ம கொண்டு வரணும். உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வச்சுருக்கேன், இதை லேயரை மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டவல் நீங்கள் கொஞ்சம் ஹைட்டு தூக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹைட்டு தூக்கிடணும். ஜஸ்ட் அந்த கீ மட்டும் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேயரை வந்து மேலே தூக்குனீங்கன்னா அது மேலே வரும். நம்ம பார்த்தீங்கன்னா கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். அந்த டெலிட் ஆப்ஷனுக்கு மேலே இருக்கிறதா கீ ஆப்ஷன் சொல்லுவாங்க. எதுக்காக அந்த கீ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அனிமேஷனுக்கு அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கீழே இருக்க லேயரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டவுல் எவ்வளோ ஹைட்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வரணும். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறது. பட் ஆனால் பர்ஃபெக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். ஜஸ்ட் அந்த கீ மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் மேலே கொண்டு வந்துட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதை டிக் அடிச்சிருங்க. எவ்வளோ டவுல் ஹைட்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கீ ஆப்ஷன் நம்ம மாடிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுல் கொஞ்சம் மேலே போகும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எடிட் பண்ணணும். ஜஸ்ட் அதை கீயை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத கொஞ்சம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வரணும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா டவுல் கொஞ்சம் மேலே போகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கீயை கிளிக் பண்ணி அந்த கீழே இருக்க லேயர் ட்ராக் பண்ணி நம்ம மேலே கொண்டு வரணும். இப்போயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக டவுலில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டவுல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ நீங்கள் பாக்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஸ்கொயராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸை நீங்கள் மேலே வெர்டிக்கலாக தூக்கி போடலாம். ஆனால் டவுலில் அந்த மாதிரி நீங்கள் வெர்டிக்கலாக போட முடியாது, சைடில் தான் போட முடியும். அகெயின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே போயிடுச்சு. ஸோ திருப்பி கீ ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிகினராக இருக்கும்போது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா டவுலில் பண்ணாதீங்க, பாக்ஸில் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுலை தூக்கி போட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருப்பி அதே லேயரை வச்சு நம்ம பண்ணால் நல்லா வராது. ஸோ கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் நான் ஆட் பண்ண போகிறேன். லேயர் போயிட்டு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக இப்போ வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுல் போடுறேன். ஸோ கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது. ஸோ இன்க்ளைண்டாக இந்த வாட்டி நம்ம லேயர் வைக்க போகிறோம். ஜஸ்ட்டு போய்ட்டு நம்ம இப்போ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு
அதை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். மீடியா போயிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கொயராக வரும், இல்லை ரெக்டாங்கிளாக வரும். நம்ம பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணணும். நமக்கு என்ன ஷேப்பில் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டாக இப்போ கிடச்சா போதும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் இன்க்ளைண்டாக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பாடியை நான் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அந்த டவுல் போன பிறகு என்னோடய பாடி அதில் தெரியக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஷர்ட்டு தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம கீ ஆப்ஷனை வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னோடய பாடியை ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது தெரியுது. ஸோ அகைன் அந்த கீ ஆப்ஷனை வச்சு நம்ம எடிட் பண்ணணும். ஸோ நீங்கள் வீடியோ அடிக்கடிக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் அழகாக மறைக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ அடிக்கடி ப்ளே பண்ணி பாருங்கள். அதுமாதிரி வீடியோ ரொம்ப ஸ்லோவாகவும் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தாலும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கையும் தெரியுது. ஸோ அதை கீ ஆப்ஷன் மூலிமா நம்ம கொண்டு வந்துடலாம். அதேமாதிரி இந்த டவுல் வச்சு பண்ணும்போது நீங்கள் டவுலை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுங்க. டவுல்லாம் பார்த்தீங்கன்னா சில டைம் கர்வாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக வராது. நம்ம பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ மறைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரோமா கீயை தான் கொண்டு வர போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக எடிட் ஆகும். ஸோ அதுக்காக நான் க்ரீன் கலரில் மாற்ற போகிறேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ரெட்டு, ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீன் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டெல்லாம் ஜீரோவில் கொண்டு வந்துடணும். ப்ளூவையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ கொண்டு வந்துடணும். ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டையும் ஜீரோ கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூவும் ஜீரோ கலரில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். அதேமாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம போய் டேரெக்டாக கலர் சூஸ் பண்ணலாம். அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குது பாருங்கள், அதில் போய் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாற்றிக்கணுன்னா இப்படி தான் நம்ம கலர் மாற்றணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் க்ரீன் கலரில் மாற்றிட்டேன். ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி கலர் மாற்றுறது. இந்த க்ரீன் கலரில் இருந்தால் நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் க்ரீனில் வச்சுருக்கேன். அதுமாதிரி குரோமா கீயும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும்போது பர்ஃபெக்டாக எடிட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த க்ரீன் கலர் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வருது பாருங்கள். நம்ம டவுல் எவ்வளோ தூக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது கீழே இருக்கிறதும் வருது பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. காரணம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுது அங்கே பாருங்கள். ஸோ இன்னொரு லேயர் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம இன்னொரு லேயர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி வச்சுருக்க லேயர் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். லைட்டாக தெரிஞ்சால் கூட நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு லேயர் யூஸ் பண்ண போகிறேன். அகைன் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்லோவாக. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக தெரியுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு லேயர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோ மோஷனில் பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும்போது கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட உங்கள் வீடியோ நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் இன்னொரு லேயர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு லேயர் ஆப்ஷன் போயிட்டு அதில் போய் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துல தெரியுதோ அங்கே நான் இதை வைக்க போகிறேன் பாருங்கள். திருப்பி இன்க்ளைனில் வச்சுட்டு கரெக்டாக தெரிகிற இடத்துல போய் நான் மறைக்க போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக மறைச்சிடலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் நான் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் பாருங்கள் தெரியுது ஒயிட் கலரில். ஸோ அதையே நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போய் நம்ம சூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூவை மட்டும் ஜீரோவில் வச்சுருவேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த குரோமா கீ கலர் வந்துடும். இப்போ நம்ம வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. அகைன் நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது. நம்ம யூஸ் பண்ண லேயர் இதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுல் கொஞ்சமாக தூக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி லேயர் ஒர்க் ஆகுது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வேலை செய்யுது லேயர். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அந்த மீடியா மேலே இருக்க பட்டன் நம்ம கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆகிடும்.
நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்டர் மார்க் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுது. ஒரு 30 செகண்ட்குள்ளே வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ரொம்ப கம்மி. ஸோ ஃபாஸ்ட்டாகவே எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. திருப்பி உங்களுக்கு தேவையான வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ வச்சு கூட பண்ணலாம், இல்லை இமேஜை வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் இமேஜை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி ஏதாவது ஸ்க்ரீன் ஆடுதுன்னா இது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு லைவாக தெரியும். இதுவே நீங்கள் இமேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் வீடியோ வச்சுருக்கேன். திருப்பி பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் போயிட்டு அதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண வீடியோ தான் இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிட்டா போதும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனேபிள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணால் போதும், ஈஸியாக எடிட் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த ஒர்க்கும் இருக்காது, ஜஸ்ட்டு எனேபிள் மட்டும் கொடுத்தா போதும். கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட போதும், ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக எடிட்டிங் கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கால் மறைய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே மறைய போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மறைஞ்சு போயிட்டேன் ஒரு வழியாக. இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அந்த குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டா போதும். அகைன் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம குரோமாக்கி ஆப்ஷனை வச்சு எப்படி எடிட் பண்ணுறது நம்ம கற்றுக்கிட்டோம். அதேமாதிரி வேறு எதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.